வணக்கம் ஆபிரகாம். காட்பாடி அடுத்த ஆரிமுத்து மோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் வெங்கடேசன். இவர் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் திருவலம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஜேசிபி வாகனம் மோதி வெங்கடேசன், அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் வெங்கடேசனுடன் பயணித்த ஒருவர் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது வெங்கடேசன், அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் உடலானது இறுதி ஊர்வலத்தை கொண்டு வரும் நேரத்தில் இந்த அதாவது வெங்கடேசன் இறந்ததில் சந்தேகம் இருப்பதாகவும், மேலும் காட்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் தணிகாச்சலம் மற்றும் தணிகாச்சலத்தின் உறவினரான பெண் வசந்தா என்ற இருவரும் சேர்ந்துதான் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு தொல்லை கொடுத்து வந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து ஊருக்கு எதுவும் செய்யவில்லை, இவர் தொடர்ந்து இவரே கொலை அளித்து வந்தார் என்ற பொய்யான புகார் அளித்து காவல் நிலையத்தில் பொய்யான புகாரும் அளித்து வந்ததாகவும், இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தொடர்ந்து மன வருத்தத்தில் இருந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு வெங்கடேசன் ஜேசிபி வாகனத்தில் மோதி உயிரிழந்த சம்பவம், அவர் விபத்தில் உயிரிழக்கவில்லை, அவர் அதாவது திட்டமிட்டு வெங்கடேசனை ஊராட்சி மன்ற வெங்கடேசனை கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் ஒன்றிய செயலாளர் தணிகாச்சலம் மற்றும் அவருடைய உறவினருமான வசந்தா, இவர்கள் இருவர் தான் என்று ஊர் பொதுமக்கள் இவர்கள் இருவரையும் கைது செய்ய வேண்டும். மேலும் அந்த தணிகாச்சலம் ஒன்றிய செயலாளர் தணிகாச்சலத்தை திமுக அணி உறுப்பினர் பதவியிலிருந்து விலக்க வேண்டும். மேலும் தணிகாச்சலத்தின் உறவினர் பெண்ணான அந்த பெண்ணை கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது வரை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டமானது சுகர் மில் கூட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியானது முக்கிய சாலை, அதாவது திருவள்ளூர் காட்பாடி செல்லக்கூடிய சாலை என்பதால் அதிக வாகனங்கள் இந்த சாலையில் வரும். தற்போது இந்த போராட்டமானது தொடர்ந்து 1 மணி நேரமாக நடைபெற்று வருவதன் காரணமாக அதாவது நீண்ட தொலைவிற்கு தற்போது வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. மேலும் திருவள்ளம் காவல்துறையினர் மற்றும் காட்பாடி டிஎஸ்பி பழனி ஆகியோர் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்து தொடர்ந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இங்க இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நாங்கள் இந்த சடலத்தை இங்கு கொண்டு செல்வோம் என்று தொடர்ந்து போராட்டத்திலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அபிரகாம்.